காஞ்சியில் நடைபெறும் இந்திய ராணுவத்திற்கான ஆள் சேர்ப்பு முகாமிற்கு முதல் 2 நாட்களிலேயே 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 7500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். அந்த செய்தி இதோ. ராணுவத்திற்கான ஆள் சேர்ப்பு முகாம் காஞ்சிபுரம் மாவட்டம் விளையாட்டு மைதானத்தில் நடைபெறுகின்றது. இந்த மாதம் 3ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த முகாமில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை மற்றும் பாண்டிச்சேரி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 17 முதல் 23 வயது நிரம்பிய திருமணமாகாத இளைஞர்கள் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆள் சேர்ப்பு முகாமில் சோல்ஜர் நர்சிங் உதவியாளர், சோல்ஜர் பொதுப்பணி, சோல்ஜர் ஏவியேஷன் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கான ஆட்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். நடைபெற்று கொண்டிருக்கும் உடற்தகுதி தேர்வு மூலமாகவும் அடுத்து நடைபெறவுள்ள எழுத்துத் தேர்வு மூலமாகவும் மொத்தமாக 600 பேரை இந்த பணிக்கு நாங்கள் தேர்வு செய்ய உள்ளோம். முதலில் கல்வி, இருப்பிடம், சாதி சான்றிதழ்கள் சரிபார்க்கப்பட்டு தகுதி அடைந்தவர்கள் உடற்தேர்வில் 1.6 கிலோமீட்டர் ஓட்டத்தை 6 நிமிடத்தில் கடப்பது, 9 அடி பள்ளத்தில் குதிப்பது, புல்லப்ஸ், பேலன்சிங் பீம், பிறகு உயரம், எடை, மார்பளவு ஆகிய உடலளவு தேர்வில் தகுதி அடைந்தவர்கள் மருத்துவ தேர்வில் பங்கேற்பர். இதில் தகுதியடைந்தவர்கள் பிப்ரவரி 1ஆம் தேதி சென்னை ராணுவ ஆள்சேர்ப்பு அலுவலகத்தில் நடைபெறவுள்ள பொது நுழைவு எழுத்துத் தேர்வில் பங்கேற்பர். தேர்ச்சி பெற்றவர்களின் தகுதி பட்டியல் தயாரிக்கப்பட்டு பயிற்சிக்காக அனுப்பப்படுவர். நான் இந்தியன் ஆர்மியில் ஜாயின் பண்ணுறது என்னோட லட்சியம். நான் இங்கே வந்து ரன்னிங் எல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஹைட் அண்ட் வெயிட் எல்லாம் ஓகே ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு மெடிக்கல் இருக்குது. மெடிக்கல் டேட் அனௌன்ஸ் பண்ணோன்னே மெடிக்கலை ஃபிட் ஆகி ஆர்மிக்கு போயிட்டு நான் இந்தியன் ஆர்மிக்காக நல்லா சர்வ் பண்ண விரும்புகிறேன். கர்னல், இராணுவ மருத்துவர்கள், இராணுவ ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 75 இராணுவத்தினர், வருவாய்த்துறை, கல்வித்துறை அலுவலர்கள் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்டோர் இந்த முகாமில் பங்கேற்றனர். தேவேந்திரகுமார், நியூஸ் 7 தமிழ், காஞ்சிபுரம்.